பழனியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மருத்துவர் பிரவீன்குமார் தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். மக்களுக்கான செயலி ஒன்று உருவாக்கப்பட்டு வருவதாகவும் அந்த செயலியில் பொதுமக்கள் குறைகளை கேட்டு பின்னர் வெற்றி பெற்றவுடன் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என தமிழக வெற்றிக் கழகம் வேட்பாளர் பேட்டி. தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் அதன் தலைவர் விஜய் தமிழகம் முழுவதும் 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிமுகம் செய்திருந்தார். இந்நிலையில் பழனி சட்டமன்ற தொகுதியின் தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட மருத்துவர் பிரவீன்குமார் இன்று தவேக கட்சியின் மாவட்ட செயலாளர் கார்த்திக் ராஜா, தொகுதி பொறுப்பாளர் பாலன் மற்றும் நிர்வாகிகளுடன் வருகை தந்து தேர்தல் நடத்தும் அதிகாரி கண்ணன் அவர்களிடம் தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தவேக வேட்பாளர் பிரவீன், பழனியில் மக்களுக்கு பல்வேறு குறைகளை தீர்த்து வைப்பதற்காக புதிய செயலி ஒன்றை உருவாக்கப்பட்டு வருகிறது என்றும் அதற்கான அனுமதிக்காக காத்திருப்பதாகவும் இதனை அடுத்து செயலி வந்தவுடன் பொதுமக்களிடையே எடுத்துச் சென்று மக்களுக்கு என்ன குறை இருக்கிறது என்பதை அந்த செயலியில் பதிவு செய்தால் அதன் மூலம் பொது மக்களுக்கு என்ன கோரிக்கைகள் உள்ளது என்று தெரிந்து கொண்டபின் சட்டமன்ற உறுப்பினராக நான் தேர்வு செய்யும் பட்சத்தில் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அந்த செயலில் குறிப்பிட்டுள்ள வசதிகளை செய்து கொடுப்பேன் என்றும் தெரிவித்தார். இந்த நிகழ்வில் நிர்வாகிகளான இக்பால் உடனிருந்தார். மக்களின் அடிப்படை பிரச்சனை என்னன்னு எனக்கு கண்டிப்பா தெரியுங்க. ஸோ பழனியின் மண்ணின் மைந்தனாக உங்க முன்னாடி வந்து நிக்கிறேங்க. ஸோ பழனியிலே பிறந்து வளர்ந்தா எல்லா பிரச்சனையும் எனக்கு தெரியுங்க. ஸோ அது இல்லாம நான் சில இதெல்லாம் வச்சிருக்கேங்க. மக்களை வந்து நேரடியா என்ன பிரச்சனை கேட்கறது ஒரு ஸ்கேன் பழனி ஒரு ஆப்பை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க. அதுக்கு பர்மிஷன் வந்து வாங்கணுங்க. ஸோ வாங்கி மக்கள் வந்துங்க அவங்க மொபைல்ல QR கோட் ஆட்ட கொடுத்துருவாங்க. ஸோ அதை ஸ்கேன் பண்ணி ஒவ்வொரு தெருவுலையும் என்ன பிரச்சனை, சில தெருவில் வந்து தண்ணி பிரச்சனை, விளக்கு மின்சார பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை, ஸோ எல்லாத்தையும் அவங்க இது பண்ணக்கப்போ அதை வந்து நான் ஒரு பாயிண்டா கலெக்ட் பண்ணி தேர்தல் கடைசி நாள் அன்னைக்கு ஒரு தீர்வு என்னோட தேர்தல் வாக்குறுதியை பழனி மக்களுக்கு கண்டிப்பா நான் கொடுப்பேங்க. இப்போதைக்கு நிரந்தர பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி அந்த இதுக்கு நான் சொல்லி கண்டிப்பா பழனி தனி மாவட்டம் இதெல்லாம் கொண்டு வந்துடப்படுங்க. ஸோ மக்களோட அடிப்படை பிரச்சனை ஸ்கேன் பழனி ஒரு ஆப் இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம். அதுல சொன்னதுக்கப்புறம் அதுக்கான சொல்யூஷனை வந்து கடைசி நான் தேர்தல் முடிகிற கடைசி நாளைக்கு நான் வந்து கொண்டு வந்து என்னோட செயல் திட்டங்கள் என்ன பழனி மக்கள் கண்டிப்பா சொல்ல போறேங்க. அவங்களுடைய கோரிக்கையெல்லாம் வந்து ஒரு ஆப் மூலமா ஸ்கேன் பண்ணி ஒரு ஆப் இருக்குங்க. QR கோட்ல வந்து இது பண்ணி அவங்க பிரச்சனையை சொன்னா அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு பிரச்சாரம் கடைசி நாள் அன்னைக்கு வந்து நான் வந்து என்னோட செயல் திட்டங்கள் என்ன பழனிக்கு அடுத்த 5 வருஷத்துக்கு என்னன்னு நான் வந்து மக்களுக்கு சொல்ல போறேங்க. எதுக்கு கடைசி நாள் சொன்னா மக்கள் வந்து ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி சிந்திச்சு ஓட்டு போடணுங்க. ஏன்னா இவ்வளவு நாள் வந்து பல பிரச்சனை தீர்க்காம இருக்காங்க. ஸோ எல்லா பிரச்சனையும் பிளஸ் இன்னும் பல பிரச்சனை. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு மலையில இருக்காங்கன்னா ஒரு பஸ் வசதி இருக்காங்க, சில இடத்துல மின்சாரம் இருக்காதுங்க, சில இடத்துல ஸ்கூல் இருக்காதுங்க, சில இடத்துல ஸ்கூல் இருந்தால் டீச்சர்ஸ் இருக்குமா, நிறைய பிரச்சனை இருக்குங்க. ஸோ எல்லா பிரச்சனையும் அட்ரஸ் பண்ணுன்னா ஃபர்ஸ்ட் மக்கள் இதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அந்த QR கோட். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு பேம்ப்ளெட் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். ஸோ மற்ற கட்சியோட பேம்ப்ளெட்டை படிச்சு தூக்கி போடாம ஸோ இந்த பேம்ப்ளெட்டை வந்து அவங்க குறைகளை எங்களை கொண்டு வரது ஒரு கருவியா பயன்படுத்திக்கணும்னு ஆசைப்படுறேங்க. ஸோ அப்பதான் வந்து பழனியை அடுத்த 5 வருஷத்துக்கு வந்து கண்டிப்பா நம்ம மற்ற கட்சிக்கான பொய் வாக்குறுதியை இப்ப நான் கொடுக்க விரும்பப்படலைங்க. ஸோ மக்களோட பிரச்சனை என்னன்னு கேட்டு பிரச்சார கடைசி நாள் நினைக்கு அதுக்கு முழு செயல் திட்டத்தை நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போறேங்க. நான் தளபதி முகம் மட்டும் போதும், தளபதியோட முகம் மட்டும் போதும் நான் ஜெயிக்கிறதுக்கு. இப்போ போட்டியே வந்து தீய சக்தி DMKக்கும் தூய சக்தி TVKக்கும் மட்டும்தாங்க. ஸோ அதனால கண்டிப்பா வெற்றி பெறுவாங்க. தளபதி ஆசையோடு கண்டிப்பா வெற்றி பெறுவேன்.